59 ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் காங்கிரசின் ஆட்சிக்கு முடிவுரை எழுதியது அண்ணாதுரை தலைமையிலான திமுக. அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சலம் தலைமையிலான அமைச்சரவைதான் தமிழ்நாட்டின் அதிகாரத்தில் தங்களது கடைசி அத்தியாயம் என்பதை காங்கிரசே கூட கணித்திருக்காது. கம்பேக் கொடுக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தில் ஒவ்வொரு தேர்தலிலும் கழகங்களுடன் கூட்டணி வைத்து கரைந்து கொண்டே இருந்தது காங்கிரஸ். கட்டெரும்பாக தேய்ந்து வந்த காங்கிரசுக்கு அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் இடம் என்கிற டானிக்கை ஊட்டி உத்வேகம் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். வனவாசத்தை முடிக்க 2 தளபதிகளை முன்னாள் இளைய தளபதியின் அமைச்சரவையில் அமைச்சர்களாக அனுப்பியிருக்கிறது காங்கிரஸ் தலைமை. ஒருவர் கிள்ளியூர் சட்டப்பேரவை உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற குழுவின் தலைவருமான ராஜேஷ்குமார், மற்றொருவர் மேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் எம்பி விஸ்வநாதன். தமிழ்நாட்டை 6 தசாப்தங்களாக தங்களது கோட்டையாக மாற்றி வைத்திருக்கின்றன திராவிட கட்சிகள். ஆனால் அத்தனை ஆண்டுகளிலும் திராவிட கட்சிகளை டீலில் விட்டு தேசிய கட்சிகளை ஆதரித்து வந்த ஒரு தொகுதிதான் கிள்ளியூர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த தொகுதியில் இதுவரை ஒரு முறை கூட திராவிட கட்சிகள் வெற்றி கொடி நாட்டியதே இல்லை. விடுதலைக்கு பின்னர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் வசமிருந்த கிள்ளியூர் தொகுதி மார்ஷல் நேசமணியின் இடைவிடாத போராட்டங்களால் தமிழ்நாட்டின் வசம் வந்தது. அன்று தொடங்கி இன்று வரை இந்த தொகுதியை அதிக முறை வசப்படுத்தியது ஒரே ஒரு குடும்பம்தான். மார்ஷல் நேசமணியின் போராட்டங்களில் அவருக்கு தளபதியாக இருந்து உதவியவர் பொன்னப்ப நாடார். இவர்தான் கிள்ளியூரின் முதல் சட்டமன்ற உறுப்பினர். காங்கிரஸ் சார்பில் 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். பொன்னப்ப நாடாருக்கு பிறகு அவரது மகன் விஜயராகவன் இதே தொகுதியை குறிவைத்தார். ஆனால் அவர் ஜனதா தளம் மற்றும் பாஜக சார்பாக களமிறக்கப்பட்டார். 1977, 80, 89 என 3 தேர்தல்களில் இதே தொகுதியில் நின்று வென்றிருக்கிறார் விஜயராகவன். இதற்கு பின்னர் தான் அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்தார் ராஜேஷ்குமார். கருங்கல் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் முன்னாள் எம்எல்ஏ பொன்னப்ப நாடாரின் நெருங்கிய உறவினர். அதனால் தனது கல்லூரி காலத்திலேயே தாத்தாவின் வழியில் காங்கிரசில் இணைந்து கொண்டார். பெங்களூரு பல்கலைக்கழகத்தில் சட்டமும், விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தில் முதுகலையும் முடித்த ராஜேஷ்குமார் கல்லூரி காலத்திலேயே அனைத்து மாணவர் சங்க தலைவராக இருந்தார். அப்போது கிள்ளியூர் தொகுதி ஜான் ஜேக்கப்பின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அவரின் ஆதரவோடு மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவரானார் ராஜேஷ்குமார். ஜி.கே. வாசனின் ஆதரவாளராக இருந்த ஜான் ஜேக்கப் தமிழ் மாநில காங்கிரசின் பக்கம் சாய்ந்த பிறகு கிள்ளியூர் தொகுதியை கைப்பற்ற காய் நகர்த்தினார் ராஜேஷ்குமார். அவரது வியூகம் கை கொடுத்தது. ஆனால் வெற்றி அவ்வளவு இலகுவாக இல்லை. அவர் முதலில் களமிறங்கிய 2016 தேர்தலில் எதிர்த்து களமிறங்கிய விஜயராகவன், குமாரதாஸ் இருவருமே ஏற்கனவே இதே தொகுதியில் தலா 3 முறை எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள். ஆனாலும் 46,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்று வெற்றி பெற்ற ராஜேஷ்குமார் இன்று வரை கிள்ளியூரை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் முக்கிய புள்ளிகள் சிலர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தனர். மாநில தலைமை கூட்டணியை காப்பாற்ற டேமேஜ் கண்ட்ரோலில் இறங்கினாலும் தேசிய தலைமை பேசவிட்டு வேடிக்கை பார்த்தது. அப்படி அதிகாரத்தில் பங்கு என குரல் கொடுத்தவர்களில் ராஜேஷ்குமாரும் ஒருவர். ஆனால் கோரிக்கையை திமுக ஏற்காத நிலையிலேயே கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்தித்தார் ராஜேஷ். 1,14 லட்சம் அசையும் சொத்து, 1,26 லட்சம் அசையா சொத்து, 32 லட்சத்துக்கு கடன் என கணக்கு காட்டிய அவரது வேட்பாளர் பட்டியலில் சொத்து கணக்கை விட அவர் மீதான போராட்ட வழக்குகள் தான் நீண்டு கொண்டே இருந்தன. கள அரசியலில் அவர் காட்டிய தீவிரங்கள் தான் இத்தனை வழக்குகளாக உருமாறியிருந்தன. காங்கிரசிற்காக அவர் களத்தில் காட்டிய இந்த வேகத்திற்கு ஈடாகத்தான் இன்று அவரை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறது காங்கிரஸ் தேசிய தலைமை. ராஜேஷ்குமாரோடு தாவேகாவின் கூட்டணி அமைச்சரவையில் இடம் பிடிக்கும் இன்னொருவர் மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன். 2009 காஞ்சிபுரம் தொகுதி எம்பியாக மக்களவைக்கு சென்ற விஸ்வநாதன் 38 விவாதங்களில் கலந்து கொண்டு 650 கேள்விகளை கேட்டிருக்கிறார். ஆனால் 2014 மத்தியில் ஆட்சி மாறிய பிறகு அவரது அரசியல் பயணமும் சுணக்கம் கண்டது. தெலங்கானா மாநில பொறுப்பாளர், காங்கிரசின் தேசிய செயலாளர் என அமைப்பு ரீதியான பதவிகளில் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கிவிட வேண்டும் என குறிவைத்தார் விஸ்வநாதன். திமுகவுடன் மல்லுக்கட்டி 28 இடங்களை வாங்கிய காங்கிரஸ் 27 இடங்களுக்கு மட்டுமே வேட்பாளரை அறிவித்துவிட்டு மேலூரை காக்க வைத்தது. அதற்கு முக்கிய காரணம் விஸ்வநாதன் செய்த லாபிதான் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் பொது தொகுதியான மேலூரை குறிவைத்திருந்தது காங்கிரஸ் கட்சியினருக்கே சற்று அதிர்ச்சியை கொடுத்தது. உள்கட்சியினரே குடைச்சல் கொடுத்ததால் வேட்பாளர் தேர்வில் முடிவெடுக்க முடியாமல் தவித்தது காங்கிரஸ். ஆனால் விஸ்வநாதன் தனது முடிவில் உறுதியாக இருந்தார். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. என்னதான் அவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வசித்து காஞ்சிபுரத்தின் எம்பியாகி இருந்தாலும் அவருக்கும் மேலூருக்குமான தொடர்பு 25 ஆண்டு காலத்திற்கு முன்பே தொடங்கி இருந்தது. முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜமாணிக்கத்திற்காக மேலூரின் கிராமங்களை கால்களாலேயே அளந்து பார்த்திருந்த பந்தத்தால் அங்கு வெல்ல முடியும் என எண்ணினார். ஒரு வழியாக
காங்கிரஸ் தேசிய தலைமை உள்ளூர் தலைவர்களை அமைதியாக்கிவிட்டு விஸ்வநாதனை மேலூர் வேட்பாளராக அறிவித்தது. முத்தரையர்களும் முக்குளத்தோரும் ஆதிக்கம் செலுத்தும் மேலூரை திமுக முக்கிய புள்ளிகள் காங்கிரசுக்கு சாதகமாக மாற்றும் வேளையில் இறங்கினர். இதில் முத்தரையர்களை விஸ்வநாதனுக்கு ஆதரவாக மாற்றியதில் சமீபத்தில் திமுக பக்கம் தாவிய முன்னாள் எம்எல்ஏ தமிழரசனின் பங்கு முக்கியமானது என்கின்றனர் அரசியல் அறிந்தவர்கள். இப்படித்தான் தன் பெயரில் சொந்தமாக வீடு கூட இல்லாத விஸ்வநாதன் முன்னாள் காங்கிரஸ் அமைச்சர் கக்கனை போலவே மேலூரை கைப்பற்றினார். கக்கன் எப்படி மேலூரை கைப்பற்றி அமைச்சரானாரோ அதே போல விஸ்வநாதனுக்கும் அமைச்சர் யோகம் அடித்திருக்கிறது. வரலாறு தொடங்கிய இடத்திற்கே வந்து நிற்கிறது. இனிமேலாவது காங்கிரஸ் நகருமா என்பதுதான் காங்கிரஸ் தொண்டர்களின் தற்போதைய எதிர்பார்ப்பு.